3-4 மணி நேரம் அங்கே இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. அங்கேருந்து பஸ் அரேஞ்ச் பண்ணி அதில் லக்கேஜ் எல்லா லக்கேஜும் ஏற்றி பஸ்ஸில் வந்து இங்கே வந்து சேரக்கலாட்டியும் ஒரு பெரிய சிரமமாக போச்சு. ஏன்னா லக்கேஜோட மழை வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு, சாப்பாடு இல்லை, டீ காஃபி எதுவுமே இல்லை சார். ரொம்ப அந்த சமயம் வந்து இப்போ இறங்குனதுலேருந்து ரொம்ப சிரமப்பட்டோம். கடைசியாக வந்து கொழும்பு ஏர்போர்ட்டில் வந்து சேர்ந்தா கொழும்பு ஏர்போர்ட்டில் அவ்வளோ பெரிய கூட்டமும் நெரிசலும் ரொம்ப ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை தான் அந்த சமயத்தில் இருந்துச்சு கொழும்பு ஏர்போர்ட்டில். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்களா? இருக்கிற இடத்துல எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனையோடு நான் அந்த மெசேஜ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால், ஒரு சில நாட்களாக வந்து ஒரு வீடியோ வைரலாகி கொண்டு இருக்குது. நம்மளோட நாட்டையும் நம்மளோட விமான நிலையத்தையும் தவறாக ஒரு சகோதரர் வந்து பேசிட்டு போயிட்டுருக்காரு, பேட்டி கொடுத்து அது வைரல் ஆகிட்டுருக்கு யூடியூப், டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம். அதுக்கான ஒரு பதிவு தான் இது. நான் அந்த வீடியோ அதில் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். அவருக்கு நான் கொடுக்குற பதில் என்னன்னு கேட்டால், அவர் ஏர்போர்ட்டில் விமான நிலையத்தில் வந்து ஒரு நாடே அழிஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு விமான நிலையத்தில் வந்து உங்களை உயிரை காப்பாற்றி அந்த அதிகாரிகள் சூழ்நிலையை அவங்களுக்கு புரிய வச்சும் நீங்கள் புரியாமல் விமான நிலையத்தில் தகராறு பண்ணி கொண்டு உங்களோட நாட்டுக்கு போய் நீங்கள் உயிர் தப்பிச்சு போயிட்டு இருந்துட்டு அங்கே போயிட்டு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க. எனக்கு பிரியாணி கிடைக்கல, காஃபி கிடைக்கல, டீ கிடைக்கல, எனக்கு கவனிக்கல, எனக்கு எந்த இதுவும் இல்லை, நான் இதுக்கு போகிற இலங்கைக்கு போக மாட்டேன். பிரதர், நல்லா புரிஞ்சுங்க. கல்ஃப் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய சகோதரமாருக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். நீங்கள் டச் ஃப்ளைட் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு வர எல்லா ஏர்போர்ட்லேயும் 2 ஹவர் 3 ஹவர் நிற்கணும், வெயிட் பண்ணி தான் மற்ற ஃப்ளைட்டுக்கு எடுக்கணும். சம்டைம் லக்கேஜ் எல்லாம் மிஸ் ஆகும். இது எல்லாருக்கும் எல்லா அனுபவம் இருக்குது. இதுக்கு முதல்ல இந்தியாவிலேருந்து எங்களோட சகோதரர் நிறைய பேர் எங்களோட நாட்டுக்கு வந்திருக்காங்க, டூரிஸ்டாக வந்திருக்காங்க, டச் ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க, எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இலங்கைன்னு சொன்னால் எப்படி நாடுன்னு சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, தெரியாட்டி. உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கும். இவ்வளோ அனுபவம் இருந்து நீங்கள் விமானத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த துபாயிலிருந்து உங்களோட நாட்டுக்கு போகிறதுக்கான நேரான ஃப்ளைட் இருந்துச்சு, நீங்கள் அதை எடுக்கலை. அப்போ உங்களோட காசை மிச்சம் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ரியாதுக்கு போயிட்டு ரியாதுலேருந்து இலங்கை ஏர்போர்ட்டில் வந்து இலங்கையிலேருந்து உங்களோட நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கோ மதுரைக்கோ சென்னைக்கோ போகிறதுக்கு நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கீங்க. அப்போ நிலைமையை புரிஞ்சு கொண்டு நீங்கள் வந்தவர் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த நாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், நாட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். விமான நிலையத்துக்கு வெளியவே மக்கள் வந்து அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க. உறவுகள் இழந்து மண்ணுக்குள்ளே உயிர்கள் புதஞ்சி, யார் எங்கே செத்தது, யார் உயிரோடு இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்து விமான நிலைய அதிகாரிகள், விமானிகள் உங்களுக்கு ஏற்கனவே அறிவிச்சிருப்பாங்க. நான் உங்களோட பேச்சை கேட்டேன். நீங்கள் அதில் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், கொழும்பு ஏர்போர்ட்டில் இறக்க பார்த்தாங்க, பண்டார் நாயக்க இதில் அங்கே இறக்க இயலாது, வெள்ளம்னு அறிவிச்சு தான் விமானி கொண்டு போயிட்டு மற்ற ஏர்போர்ட்டில் இறக்கினார். அங்கே நாங்கள் ஒரு நிமிடம் அங்கேருந்து தகவல் எடுத்தாங்க, வந்து விமானத்தை இறக்கவாண்டு அங்கே இடம் கொடுக்கல. அப்போ தான் நாங்கள் மற்ற ஏர்போர்ட்டுன்ற ஒரு இடத்துக்கு இறக்கி விட்டாங்க. அங்கே எனக்கு பிரியாணி கிடைக்கல, டீ கிடைக்கல, எனக்கு தங்க கிடைக்கல, வசதி கிடைக்கலண்டு அங்கே ஒரு இனமே அழிஞ்சு கொண்டு இருக்குது. உறவினர்கள் இழந்து தவிக்கிறாங்க. முழு நாடுமே அதிகாரிகள், ஜனாதிபதிகள் என்று, போலீஸ், இராணுவம் உண்டு, இரவு பகலாக அங்கே உயிரை காப்பாற்றுறதுக்கும் மக்களை காப்பாற்றுறதுக்கும் போராடி கொண்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் பிரியாணி கிடைக்கல, கோழி கிடைக்கல, சிக்கன் கிடைக்கல, எனக்கு சொகுசு வாழ்க்கை கிடைக்கலன்னு சொல்கிறது வந்து இது சுயநலம். இதுக்கு முதல் இந்தியாவிலேருந்து வந்து சகோதரர்கள்ட்ட கேளுங்க, இலங்கை நாடுண்டா எப்படி வந்து கவனிப்பாங்க, எப்படி ஆட்கள் எப்படி ஆட்கள்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். தெரியாட்டி உங்களுக்கு அனுபவம் இருந்திருக்கும். நீங்கள் தெரிஞ்சு பேசுனீங்களா, தெரியாது பேசுனீங்களோ தெரியாது. ஒரு நாட்டில் வந்து நாங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் உயிர் தப்பிச்சு போகணுன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றாவது இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு போகிறோம் அங்கே போய்ட்டு நீங்கள் அந்த நாட்டுக்கு நன்றி சொல்லணும். எப்படின்னா சொல்லியிருக்கணும்னு கேட்டால் நீங்கள் சொல்லியிருக்கோம். அவ்வளோ சூழ்நிலையில் அந்த மக்கள் வந்து